நான் இப்போ செய்ய போகிற வளையலோட சைஸ் வந்து 2.6. அதனால் 2.6ல் மெட்டல் வளையல் ஒரு செட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைஸ் வளையல் 2 செட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைஸ் வளையல் இதில் வந்து இது வந்து 4 கட் பேங்கிள். 4 கட் பேங்கிளில் 3 செட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எல்லா வளையலையும் நம்ம சில்க் த்ரெட்டை சுற்றிக்கலாம். நான் வந்து இந்த கலர் சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன். நான் ஒரு நோட் புக் எடுத்துக்கிறேன். இந்த நோட் புக்கில் ஃபஸ்ட் இப்படி வச்சு நான் ஒரு 30 கவுண்ட் சுற்றிக்கிறேன். கவுண்ட் சுற்றிட்டேன். இப்போது கட் பண்ணிடலாம். நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். இந்த ஓரத்தில் ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் காயட்டும். இப்போ நான் வந்து கடா பேங்கிள் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் உள் சைடு கொஞ்சமாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது இந்த சில்க் த்ரெட்டை இப்படி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இந்த சில்க் த்ரெட்டை இந்த வளையல் ஃபுல்லாக நம்ம அப்படியே சுற்றிட்டே வர வேண்டியது தான். நல்லா டைட்டாக கேப் இல்லாமல் இப்போது உள் சைடு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி இதை அப்படியே அப்படி வச்சு ஒட்டிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க நூலை கட் பண்ணிடலாம். இதே மாதிரி இந்த வளையல் ஃபுல்லாக சுற்றிக்கலாம். இதே மாதிரி நான் வச்சுருக்க எல்லா வளையலையும் சில்க் த்ரெட்டை சுற்றிட்டு காட்டுறேன். நான் ஒரு மெட்டல் வளையல் எடுத்துக்கிறேன். இந்த மெட்டல் வளையலை சுற்றி சைடில் இது மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இது மேலே அப்படியே இன்னொரு மெட்டல் வளையலை இப்படி ஒட்டிக்கலாம். இப்போது இதுக்கு மேலேயும் அப்படியே ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு மெட்டல் வளையல் ஒட்டிடலாம். மொத்தம் 3 மெட்டல் வளையலை சேர்த்து இதை மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி 4 செட்டு செஞ்சு வச்சுக்கலாம். எல்லா வளையல்லையும் நான் இது மாதிரி சில்க் த்ரெட்டை சுற்றிட்டேன்.
இப்போ நான் வந்து இந்த ஒன் கட் பேங்கிள் எடுத்துக்கிறேன். இதில் சென்டரில் நம்ம இப்படியே ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் செயின் ஒட்டிட்டு வரலாம். நான் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். இப்படி இந்த வளையல் ஃபுல்லாக சுற்றி சென்டரில் இந்த ஸ்டோன் செயின் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்டோன் செயினை கட் பண்ணிடலாம். இது மாதிரி இந்த வளையல் ஃபுல்லாக சுற்றி நான் சென்டரில் ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கேன். இப்போது இங்கே க்ளூ அப்ளை பண்ணி நான் இந்த ஐ ஷேப் ஸ்டோனை ஒட்டிக்கிறேன். சின்ன சைஸ் நான் ஒட்டியிருக்கேன். இப்படி வச்சு கண்டினியூவாக அப்படியே ஒட்டிகிட்டே வரலாம். இதே மாதிரி இந்த வளையல் ஃபுல்லாக சுற்றி ஒட்டிக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக இந்த வளையல் ஃபுல்லாக சுற்றி ஒட்டிக்கலாம். நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு காட்டுறேன். 2 சைடுமே ஒட்டிக்கலாம். இந்த சைடு ஒட்டுற மாதிரி. ரெண்டு சைடும் இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி ஒட்டிக்கலாம். நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு காட்டுறேன். இது மாதிரி நான் வளையல் ஃபுல்லாக ஒட்டிட்டேன் 2 சைடும். இது மாதிரி 4 வளையல் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் 4 கட் பேங்கிள் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக சில்க் த்ரெட் சுற்றி எடுத்திருக்கேன். இப்போது இதில் வந்து அங்கங்கே கேப் விட்டு விட்டு நான் இந்த ரவுண்ட் ஷேப்பு ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். இது பெரிய ஸ்டோனு. கொஞ்சம் நல்லா கேப் விட்டு விட்டு இது மாதிரி ஒரு வளையலில் 4 ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். ஒரு பேங்கிளில் 4 ஸ்டோன் வர மாதிரி கேப் விட்டு விட்டு இது மாதிரி ஒட்டிக்கலாம். இதே மாதிரி மொத்தம் 10 வளையல் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ மெட்டல் வளையலை 3 சேர்த்து ஒட்டியிருந்தோம் பாருங்கள். அந்த மெட்டல் வளையல் எடுத்துக்கிறேன். இதில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி நான் இந்த டைமண்ட் ஷேப்பு ஒயிட் குந்தன் ஸ்டோனை இங்கே ஒட்டிக்கிறேன். இப்படி ஒட்டி இதுக்கு மேலே இந்த சில்க் கலர்லேயே ரவுண்டு ஷேப்பு ஸ்டோனு இப்படி வச்சு 2 ஸ்டோன் ஒட்டிக்கிறேன்.
இப்போது இதுக்கு மேலே இந்த டைமண்ட் ஷேப் ஸ்டோன் ஒட்டுறோம். அதுக்கு மேலே இந்த ரவுண்ட் ஷேப். இப்படியே நம்ம மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டே போகிறோம். இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி நம்ம இந்த பேங்கிள் ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். இது மாதிரி பேங்கிள் ஃபுல்லாக நான் ஒட்டிட்டேன். இது மாதிரி 4 வளையல் செஞ்சு வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணி இதை போட்டுக்கலாம். மாதிரி 2 கைக்கு பிரித்து போட்டாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாக இப்படி ஒரே கைக்கு போட்டாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.